வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் ஏன் போகிறோன்னா வெள்ளையங்கிரி ட்ரெக் பண்ண போகிறாங்க. போன டைம் மிஸ் ஆச்சு, ஆனால் இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது. கைஸ், நைட் ட்ராவல் பண்ணக்குள்ள முக்கியமாக மஸ்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார போகிறீங்கன்னா தேவையான பைட்டர்ஸ் அது வாங்கிக்கோங்க. காலம் கடிக்கிறானுங்க கைஸ், சொல்ல முடியல. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஓட நீல அது மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுங்க நம்ம சேஃப்டிக்காக. பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் ஏன் வந்தோன்னா வெள்ளையங்கிரிக்காக தாங்க. சிவபக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அதுவும் இல்லாமல் ட்ரெக்கிங் லெவல்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்கிறேன். இந்த மாதிரி வெள்ளையங்கிரி நம்ம வந்து இந்த 2 பசங்க கூட ஃபஸ்ட் டைம் ட்ரெக் பண்ண போகிறோம். வாங்க ட்ரெக்கிங்கில் பார்க்கலாம். கைஸ், கோயம்புத்தூர் வரவங்க லஞ்செலாம் சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடுவாங்க. இங்கே எல்லா ஹோட்டலும் மூடி வச்சுக்கிறானுங்க. அந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டினால ஃபுட்டு கிடைக்கிறதே கஷ்டம், ரொம்ப டிமாண்டுன்னு நினைக்கிறாங்க. வரவங்க கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்துங்க. எல்லா ஹோட்டலும் மூடி இருக்கு. போன வாட்டி வரப்போ ட்ரை டே, இந்த வாட்டி வரப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லை. இது பாருங்க, எல்லாமே மூடி இருக்கு, எல்லாமே மூடுறாங்க. பார்த்துக்கலாங்க, இதெல்லாம் நமக்கு சகஜம். ட்ராவலர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்குனீங்கன்னா இதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து 14 வர பஸ்ஸில் மட்டும் ஏறுங்க. 14 சீரிஸ் பஸ்ஸில் மட்டும் ஏறும். எதில் ஏறினாலும் கூட்டு போய் விடுவாங்க. 55 தான் டிக்கெட் ரேட்டு. ஆட்டோக்காரங்கிட்ட போனீங்கன்னா சொல்ல தேவையில்ல, ஒரு ஆளுக்கு 200 தான் கேட்குறாங்க. மீட்டர் ஆர்டருக்கு போனீங்கன்னா 1000 ருபீஸ். ஸோ பார்த்து போங்க. 14 போன வாட்டி இதே மாதிரி நின்றுக்கிட்டே தான் வரும். 14 பஸ் ஏரியாச்சு, நின்றுக்கிட்டே போகிறோம். ஆட்டோ பயணம் இருக்குண்ணா. 250 வச்சிருப்பீங்களா? 250 இருக்கும்ல. வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவன் கோயில்னாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெக்கிங் பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம். அதுதான் வெள்ளையங்கிரி. இங்கே ரொம்ப ஈஸி கிடையாதுங்க இந்த மலை ஏற. மொத்தம் இங்கே 7 மலை இருக்குது. ஒவ்வொரு மலையும் கடினமாக தாங்க இருக்கும். இந்த மலைக்கு சவுத் கைலாஷ்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. பல ஆயிரம் பக்தர்கள் வந்து இங்கே வந்து கரெக்டாக Februaryலேருந்து May மாதம் மட்டும்தான் ஓப்பனிங். இந்த டைமிங் மட்டும் வருவாங்கங்க. அதுதாங்க இங்கே ஸ்பெஷலே. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நிறைய புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸு. எல்லா டைமும் வந்து இங்கே ஸ்லிப்பர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து அலோவ் பண்ணல. கைஸ், இந்த வாட்டி செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க. எதுவுமே சின்ன பேஸ்ட்டு டப்பா கூட விட மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கீழே வச்சுட்டு விளாண்டு போகிறோம். ஏன்னா அங்கே வச்சாலும் சேஃப்டியாக இருக்காதுன்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் எந்த அளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிங்க. அதேமாதிரி ஸ்லிப்பர்ஸ் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா 2மே உள்ளே வந்து அலௌடு கிடையாது. கீழே வந்து ஃப்ரீ தாங்க. ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கும் சரி, நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கீழே ஃப்ரீ தாங்க. கைஸ், தடி வந்தால் இங்கே கிடைக்கும். கீழெல்லாம் காசு கொடுத்து வாங்காதீங்க. நம்ம முத மலை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளவே ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் தூரத்துலேயே சித்திரத்துது பாரு. அவரை வணங்கிட்டு போவோம். இங்கே குகை இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இங்கே வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஐயா வந்து நமக்கு வந்து மந்திரம் சொல்லி நமக்கு வந்து விபூதி வச்சு விடுறாரு. அழகாக கட்ட நோட் பண்ணிங்க. இந்த பிளேஸை நல்லாவே இருக்கும். வருகிறார் புல்லட் பாண்டி. இப்படி தாங்க இருக்கும் இந்த டெரைன். கால் வச்சு கூட வரல பஸ். நீ நாங்களும் ஏறினோம், தங்கிட்டோம்.
ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த வேறு வரும்போது நின்றுட்டு போகும், சூப்பராக இருக்கும். மேலே தங்குவீங்களா? இல்லைண்ணா, பிரச்சனை இல்லை. தங்குற மாதிரினா மேலே ஊட்டி ஏற்றி விட்டுரும். தங்கிடுங்க 2 வாட்டி. வெள்ளையங்கிரி பயணம் மலை ஏறிட்டு இருக்கோம். என் கூட வந்து 2 பேர் உட்காந்துட்டாங்க. இருந்தாலும் எங்ககிட்ட இருக்க ஒரே விடாமுயற்சி, நாங்கள் ஏறி சாயங்காலத்துக்குள்ளே சாமி பார்ப்போன்ற ஒரு தைரியத்தில் இருக்கோம். வாங்க போகலாம். ஒரே மாதிரி கல் சமமானலாம் ஒரு கல் தான் கால் வைக்க முடியும். வந்தாச்சு. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் வெள்ளையங்கிரிக்கு வரவங்களுக்கு மட்டும் இந்த மலையை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே வரத்துலே இந்த மலை தான் ரொம்ப கஷ்டம். அதை ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஈஸியாக ஏறிடலாம். இந்த பார்த்தீங்களா வெள்ளை விநாயகர் கோயில், இதுதான் மலை முடிவு. கீழே இருந்து ஆரம்பித்து கரெக்டாக 1 hour ஆகுது. 1 hour இல்லை, அங்கே ஏறிட்டோம் மலையை. உக்காஞ்சி தான் ஏறினோம், இருந்தாலுமே ஏறியாச்சு. நல்லா இருக்கு. மலை ஏறியாச்சு. 2, 3 ஈஸி, 4 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 1 hourல மலை ஏறியாச்சு. எப்படி எனக்கு ஷேக்கு இந்த ஃபீலிங்க? நல்லா தான் இருக்குது. போக போக கொஞ்சம் செட் ஆகிடும். மலைக்கு வந்தீங்கனாலே நிறைய கடை இருக்கும். இல்லை விநாயகர் எப்படியா வெற்றிகரமாக மலை கடந்து இப்போ 2வது மலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது மலை பார்த்தீங்கன்னா தெரியும், மலை மாதிரி கல் பாறை அந்த மாதிரி படிக்கட்டு இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. அங்கங்கே படிக்கட்டு வரும், பட் ஆனால் கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈவனாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் காட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. நல்லா பேர்ட்ஸ் சவுண்டு அது இது மாதிரி தான் கேட்குது. ஓம் நமச்சிவாய. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, எதுவுமே மைண்டில் கிடையாது. பாட்டாயிடு. ரெண்டாவது மலை சூப்பராக இருக்குங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக காற்றோட்டமாக கூலிங்காக இருக்குங்க. கிட்டத்தட்ட மணி வந்து 2:21 ஆகுது. கீழே வந்து 12:50 ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு ஏறிட்டோம். நின்று ஏறினாலுமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஏறோம். ஆமாம், இந்த மலை உட்காரவே இல்லை எங்கேயுமே. அப்படியே ஒரு இடத்துல தர்பூசணி மூட்டு நின்று சாப்பிட்டோம், அப்புறம் ஏறியாச்சு. இது செதுக்கு நம்ம பேர் ஏறிடுது. இந்த கட்டையில் வழுக்குது, பார்த்துவாடா. இதுதான் வழுக்கு பாதை. அடிக்கடி உடஞ்சி வச்சுக்கிறாங்க. டாப்பாக தான் இருக்குது. இல்லை 3 நாளைக்கு கிடைச்சிருக்கீங்களா ஐயா? ஏது பாருங்க, மேலே வழுக்கு பாரு. படிக்கட்டுலாம் போடுறதும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க போல.
கைஸ் இங்கே தான் கைஸ் தண்ணி வரும் சுனையிலேருந்து. இங்கே வந்தீங்கன்னா இங்கே தண்ணி பிடிச்சி குடிக்கலாம். பாம்பாட்டி சித்தர் குகை. மூணாவது மலை ஏறின்னு குரங்க பாம்பாட்டி சித்தர் கோகையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு ஒரு பிரேக் எடுத்தோம். குரங்கு பைஸ் வந்து வேலையை காட்டிட்டானுங்க. கவு கடிச்சிச்சுங்க. கவு கட்சிதா டேய் மங்கிடா அது. மங்கி ப்ரோ அது. மங்கி கேஸ் தான். டயர்டாக இருக்குது, தண்ணி தாகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இப்போ வெயில் கம்மியாகிடுது, அதனால் நடக்க முடியுது. வரவங்க தயவு செஞ்சு பேக்கெல்லாம் தூக்கின்னு வராதிங்க. இப்படி தூக்கின்னு வர மாதிரி இருந்ததுன்னா இப்படி தான் என் நிலமை தான் தூக்குவாங்க. உள்ளே விட்டு தூக்குறான் பாருங்க. எல்லாம் மலைக்கு வந்து செய்கிற விஷயமா. அதே மாதிரி குரங்கு கிட்ட நோ ஸ்டிக்ஸ் கட்டே ரவுண்ட் அப் பண்ணுவானுங்க, கடிப்பானுங்க. கடிச்சாம அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியுது. நோ மந்து 4 மணி 5 மக்களே. எப்படியா 3ஆம் மலையை முடிச்சு 4ஆவது மலைக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வந்தால் 4ஆவது மலை. இன்னும் 4, 5, 6, 7 4 மலை இருக்குது. 3 மலை கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து 4ஆம் மலை தான் டஃப்பு. 5, 6, 7 கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குமே. 4 மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இது மாதிரி தான் இருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமாம் 7th இல்லை, ஈஸிடா. 4ஆவது மலை ஸ்டார்டிங்கில் இருக்குங்க. வெயில் அடிக்குது, மணி 3:15 ஆகுது. ஒரு மலைக்கு 1 ஹவர்னு வச்சுன்னு நடந்து வரோம். ஓகேவா தான் இருக்குது. ஓகே போவாங்க. சிவனை பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்துக்கலாம். டெரைனே மாறிடுது பார்த்தீங்களா. நைஸ் சாங் ஃபார் தி வீடியோ. How you are feeling now? முடிஞ்சா ஏறிப்பா, அதான் ஃபீலிங். பல தூரம் கடந்து வந்துவிடும், கணக்கே இல்லை. எங்கே இருக்கு ஒன்று எதுவுமே தெரியாது. But we have a spirit to walk. எஸ். கை வேற நடுங்குது. கை மட்டுமா நடுங்குது பாருங்க மக்களே. காலை தண்ணியில் நினச்சா தெரியுது எந்த அளவுக்கு காயமாகிது பாருங்க. இந்த கட்டை விரல், இந்த கட்டை விரல் இல்லை காயமாகிது பாருங்க. இது ஒரு சுனை, இதுவுமே தண்ணி குடிக்கிறாருன்னா எங்கள் காலில் ஒன்றுமே ஆகுது. வெயிட் வச்சுங்க, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதை விட்டுனாண்டே அது விட்டு இன்பமாக இருக்குதாப்பா. இன்பமாக இருக்கு ஐயா. 3, 2, 1 ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்க. ஓனானே காட்டுவானாடா. காட்டுக்குண்டா எங்கே போனாங்க பார்த்துட்டேன். சரிக்கத்தா வர்ற மாதிரி. மக்களே இப்போ நம்ம வந்து 4ஆம் மலை டாப்பில் இருக்கோம். இதுதான் 4ஆம் மலை டாப்புன்னு தெரிஞ்சுக்கிற வியூ பாயிண்ட்டு. அதெல்லாம் இந்த மலை ஃபுல்லாகவே கேரளாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் இருக்கும். 4 மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே 5, 6, 7 தான். இன்னும் நான் டைம் வந்து 4 ஆக போகுது. 4 ஆக 10 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏறி இறங்கிடலாம். ஸோ பார்ப்போங்க எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ஏறி இறங்கி சாமி பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம்.
ஏண்டா எங்க ரைஸாவே காணுமே. இன்னும் போகணும்டா. தூக்கி போற இந்த பாருங்க எப்படி ஏறுது பாருங்க. இதில் தான் ஏறணும். அதனால தான் பிகினர்ஸு மலையே ஏறாதவங்கலாம் வெள்ளையங்கிரிக்கு வர வேணான்றது. பார்த்தீங்களா, இதில் தான் ஏறி போகணும். போகிற வழியில் இதிலே தான் திரும்பி இறங்கியும் வரணும். இந்த பாருங்க எவ்வளோ தூரம் வந்துக்கிறோன்ட்டு. ஏறுறது விஷயம் இல்லைங்க, இறங்குறது தான் விஷயம். ஏறுறது விஷயமே இல்லை. எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் பார்த்தீங்களா. இன்னும் பாதி கூட வரல. இன்னும் மேலே ஏறி போகணும். This is 5th hill. More there is 2 hill. இங்கே தான் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறாங்க. மதியம் சாப்பாடு மணி 4 ஆகுது. You mean மதியம் சாப்பாடுனா நோ சோறு, ஒன்லி ஸ்நாக்ஸ். செம காற்று அடிக்குது, ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் டயர்டாகவும் இருக்குது, காலும் வலிக்குது. இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி மலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மக்களே. சும்மாதா முடியலைங்க. அங்கே போகாதா கொஞ்சம் மக்களே. ஃபைனலி 5வது மலை டாப்புக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் அந்த அளவு இருக்காது. ஃபுல்லாக மலையில் ஏற மாதிரி தான் இருக்கும். எப்படியும் இப்போ கரெக்டாக டைம் வந்து 4 ஆகுது. இதே ஃப்ளோவில் போனால் ஒரு 6க்குலாம் சாமி பார்த்துட்டு 12 மணிக்கெலாம் திரும்பி இறங்கிடலாம். இவ்வளோ பச்சை பசன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம கோவை வெள்ளையங்கிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க மக்களே. படிக்கட்டெலாம் முடிஞ்சு இப்போ ஃபுல்லாக இந்த செம்மண் மாதிரி இது திண்ணூர் மலைன்றாங்க. இப்போ டாப்பில் இருக்கிறதுனால கூலிங்குமே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. வீக் டேஸ் வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் ஏறிட்டு இருக்கிறோம் இப்போங்கெல்லாம். வேறு எதையுமே காணோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. படிக்கட்டெலாம் இல்லாமல் வெறும் மலை மட்டும்தான், மண் தான். கொஞ்சம் புஷ் பண்ணி ஏற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் படிக்கட்டில் ஏற அளவு கஷ்டம் கிடையாதுங்க. மேனேஜபிள் தான் கைஸ். டைம் வந்து 4:34 ஆகுது. ஆல்மோஸ்ட்டு டாப்புக்கு வந்துடும். இன்னும் 5வது மலை 6 கீழே இறங்கி 7 ஏறது தான். இதட்டதுக்குள்ளே சாமி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரீல்ஸில் காட்டுவாங்க பார்த்தியா சமத்தரை. இதுதான் அந்த சமத்தரை. இதை பார்த்துட்டு தான் எல்லாம் சமத்தரை இருக்குதுன்னு வராங்க. வாங்க போவோம், கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏற்று பாருங்கள், சிஸ்டம் மலை அப்படியே ஏறி இறங்கணும். சிஸ்டம் மலை ஏறி இறங்கினா 7வது மலை. ஆல்மோஸ்ட் 80% வந்துட்டோம். பேடிச்சிடலாம்.
அந்த குகையில் உட்காந்து எத்தனா பயங்கரமாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க தானே இங்கே. இப்போ இந்த இது ஸ்ட்ரீப் ஏறிட்டேன்னா அப்போ கீழே இறங்கினா ஆண்டி சொன்னாங்க நேராக குளிச்சுட்டு 7வது மலை ஃப்ரெஷ்ஷாக இறங்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் 90% கிட்ட வந்துட்டோம். மக்களே உடம்பு நல்லா செம்மையாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஃபைனலாக ரீல்ஸில் யூடியூப் வீடியோவில் பார்த்தத ரொம்ப வருஷம் கழிச்சு நேரில் பார்க்குறேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீலுங்க. அப்படி என்ன தானே கேட்குறீங்க? என் பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, வெள்ளையங்கிரி 7வது மலை. வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்க மலை கண்ணால் பார்த்துடுவாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான். அவர் நேரில் பார்த்துடுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இம்மா நேரம் ஏறி அந்த களைப்பெல்லாம் போயிட்டு வாட்டர் பியூட்டிங்க. கீழேருந்து பார்க்குறப்ப தான் கஷ்டமாக இருந்தது. மேலே ஏற ஒரு துணையில் அப்படியே ஏறிட்டாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கடைசி ஒரு மலை தாங்க. இன்னும் செம்ம ஹாப்பிங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால சன்செட்டு அது வேறு லெவல் பியூட்டி கொடுக்குதுங்க. இந்த ஹில்லில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இப்போ நாங்கள் இருக்கோன்ட்டு. வா ஆமாண்டா. அதாவது மலை கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கினா ஆண்டி சொன்னால் குளிக்கிற இடம். அப்படியே குளிச்சுட்டு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட 7வது மலை ஏற போகிறோம். மிஞ்சி போனால் இன்னொரு 1 ஹவரில் ஏறிடலான்னு நினைக்கிறேன். என் கணக்குப்படி மணி 5 ஆகுது. 6:30க்கெலாம் சாமி பார்த்துட்டு 10 மணிக்கெலாம் கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆண்டி சுனை வந்துட்டோங்க. இங்கே தான் நம்ம குளிக்கிற இடம். குளிக்கணும். அது நான் தனித்தனியாக படித்தேன். அழுக்கையோ துணியையோ போடணும். அழுக்க போடலாமா துணியை போடலாமா நான் படித்தேன். எப்படி இருக்குது? நல்லா சுத்தமாக இருக்கா? எல்லாம் குளிச்சுட்டாங்க. பயங்கரமாக குளித்தோம். செம்ம ஜில்லுன்னு இருந்தது. குளிச்சு அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட போய்ட்டு பூஜை பண்ணிட்டு ஒரு பட்டையை போட்டுன்னு மலையை எதாவது ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து இப்போ மலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வழியாக தாங்க ஏறணும். சொர்க்க வாசல் மாதிரி இருக்கா? இது வழியாக தான் ஏறணுமே. மக்களே ஆண்டி சொன்னையில் குளிச்சாச்சு. 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே தான் நாங்கள் வந்து கண்ணுக்குள்ளே ஒரு காட்சி பார்த்துன்னுக்குறோம். அன்றைக்குமா உங்கள் கண்ணுக்காக தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. என்னென்னு சொல்கிறீங்க? சன்செட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே நேச்சர் பியூட்டினா பியூட்டி, அப்படி ஒரு பியூட்டிங்க. இது வந்துங்க காட்டுறேன். பார்த்து ஸ்டன் ஆகிட்டோங்க நாங்களாம் செகண்டு. இப்போ அப்படியே பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இறங்கிடுச்சு. அப்படியே 7வது மலையை காட்டுங்க. இது மேலே தான் ஏற போகிறோம். மேலே என்ன சீனாக நினைக்கிறேன். மக்களே 7வது மலை வெளிச்சமாக இருக்குது. அப்பயே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக ஃபன் பண்ணிருந்தோம். 7வது மலை தான் கடைசி மலை. இது ஏறிட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நைட்டை கீழே இறங்க வேண்டியதாங்க. அப்பா துணையாதப்பா. முதடியாக 7வது மலை முக்கால்வாசி வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரொம்ப டாப்பராக இருக்குது.
ரொம்ப டாப்பாக இருக்குது, ரொம்ப மூச்சு வாங்குது ஏறதுனால. அதுவும் இல்லாமல் கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா சில் சில்லுன்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ரிஸ்க்காக பாருங்கள், இந்த அளவு ரிஸ்க் இருக்குன்னு பாருங்கள். ஒட்டில் தான் போகிறோம், கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் கீழே தான். ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். 7வது மலை மட்டும், அதுவும் சன்லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. எதிர்கிட்ட ஸ்டார்ட் ஆகிடுது. இறங்குறப்ப ஒரு கையில் கம்புன்னு கையில் டார்ச் லைட் வச்சு தான் இறங்கணும் போல். அவ்வளோதான், விளாக முடிச்சுப்பேன் சாமியை பார்த்துட்டு. 7 மணி ஆகி இன்னும் இங்கே சன்லைட் இருக்குது பாருங்க. இது ஏதோ டெட் அண்ட் மாதிரி இது ஒட்டில் போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, 7வது மலை ஒட்டில் போயிட்டு இருக்கோம். பார்த்தா தெரியும், கீழே வந்தால் மகேஷ் சாலா தான். பசங்களுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்து போகலான்ட்டு. ஏன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குது. 7வது மலையில் இப்படி தான் போகணும், லைட் அடிச்சின்னு. பகலில் ஏற ஆரம்பித்தா ஒன்றுமே தெரியாது, சுற்றி முற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த லைட்டு வெளிச்சத்தை நம்பி நம்ம மாட்டும் போக வேண்டியதான். இந்த இப்போ போகிறோமே அதே மாதிரி தான், லைட்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் சுத்தடி. மக்களே, கடைசியாக வெள்ளையங்கிரி வந்துட்டோங்க டாப்புக்கு. மணி கரெக்டாக 7:15 ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், 7:15 வந்துருக்கோம். 7 மணி நேரம் ஆயிருக்கு எங்களுக்கே, உட்காராமல் ஏறினோம் எங்களுக்கே. இது ஒரு நல்ல அனுபவம். ஆனால் இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து தான் ஏறணும். ஏன்னா கரணம் தப்பினாலும் மரணன்ற மாதிரி தான் இது. செம்ம காற்று. மக்களே, ஃபைனலாக மலை ஏறி சாமி பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபைனலாக மலை ஏறி இறங்கிட்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுது. நேற்று 12:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், இன்றைக்கி வந்து 5 மணிக்கு தான் வெளில வரோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிகினர்ஸ்லாம் வந்து இந்த டைம்லாம் ரொம்ப நெருக்கலாக ட்ரெயின் புக் பண்ணிட்டுலாம் வராதிங்க. ஏன்னா டைம் எக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தனும் ஒரு இடத்துல அடிபட்டுக்குது. 1 டே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளைங்கிரி இருந்தால் ரூம் ஸ்டேலாம் தேவையில்ல, அப்படியே இந்த வாரமாக பார்த்துக்கலாம், அதையும் தெரிஞ்சுங்க. டாடா, பாய்.